கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 1008 திருவிளக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளதாக பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் கோவையில் தெரிவித்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் 1008 திருவிளக்கு பூஜையும், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 51 மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது. அதன் தொடக்கமாக கோவை பந்தய சாலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. முன்னதாக கோவை திருவிளக்கு திருவிழா லோகோ வெளியிடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், அவினாசி வாசிஷர் மடாலயம் ஸ்ரீல ஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள், தென்சேரி ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் ஜி பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து இது குறித்து சுவாமிகள் கூறியதாவது: ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பட்டு புடவை மற்றும் வெள்ளி நாணயம் உள்பட 16 வகையான தாம்பூல பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என்றும், இதற்கான கட்டணம் ஏதும் கிடையாது என்றும், இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும், இந்த விழாவில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும், கலந்து கொள்வோர்களுக்கு உணவு மற்றும் போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தனர்.